Hello friends, I'm Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேத்து நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா should be should have இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆன்சர் சொன்னீங்க. Thank you so muchங்க. நான் உங்களுக்காகவே இருக்கேன். உங்களை எப்படியாவது இங்கிலீஷ்ல கொஞ்சமா பேச வைக்கணும் அப்படிங்கறது தான் என்னோட ஆசை. இன்னைக்கு நான் உங்களை இங்கிலீஷ்ல பேச வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா கவனிங்க. இங்க பாருங்களேன். had to அப்படினா தமிழ்ல எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படினா வேண்டி இருந்தது. had to அப்படினா வேண்டி இருந்தது. நல்லா கவனிங்க. past கடந்த காலத்துல நான் ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். நான் சென்னைக்கு போக வேண்டி இருந்துச்சு. நான் அவனை பார்க்க வேண்டி இருந்துச்சு. சொல்லுவோம் பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை நம்மளால ஈஸியா இங்கிலீஷ்ல பேச முடியும். எங்க இருந்து பேச ஆரம்பிக்கலாம் பார்க்கலாமா? பாருங்களேன். நான் வேண்டி இருந்தது. இப்போ இந்த இடத்துல எந்த ஆக்ஷன் வெர்பை நான் ஆட் பண்ணல, ஷார்ட்டா சொல்றேன். ஓகேங்களா? நான் வேண்டி இருந்ததுன்னா எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க. உங்களோட ஆன்சர் அப்படியே கமெண்ட்ல வரிசையா பண்ணுங்க பார்க்கும். நான் இதுதான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நான்னா ஐ. வேண்டி இருந்ததுன்னா வேண்டி இருந்தது. உங்களுக்கு புரியுறதுக்காக நான் ஷார்ட்டா எழுதிருக்கேன். வேண்டி இருந்ததுன்னா had to. இப்போ சேர்ந்து படிங்க. I had to. நான் வேண்டி இருந்தது. நான் என்ன செயலை செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு நம்ம பேச வரும்போது அந்த செயல் ஆக்ஷன் பேசும்போது நம்ம இங்க பேசணும். ஓகேங்களா? நம்ம அதை கொஞ்ச நேரத்துல ரொம்ப டீடைலா பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ அந்த பேசிக் மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க. அவன் வேண்டி இருந்தது. அவன் சென்னைக்கு போக வேண்டி இருந்துச்சு. அதனால தான் வரல. சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? அவன் வேண்டி இருந்தது. அவன்னா he அப்படின்னு சொல்லுவோம். வேண்டி இருந்ததுன்னா had to. நல்லா கவனிங்க. என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசினா மட்டும்தான் ஒவ்வொரு கான்செப்டும் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாயை திறந்து பேசல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேசவே முடியாது. உங்களால் பேச முடியாது. நீங்கள் வாயை திறந்து பேசிட்டீங்கன்னா கண்டிப்பாக பேச முடியும். அடுத்து பாருங்க. அவள் வேண்டி இருந்தது. அவள்னா she அப்படின்னு சொல்லுவோம். வேண்டி இருந்தது had to. நல்லா கவனிங்க. நம்ம இங்கிலீஷில் எந்த சென்டென்ஸ் பேசினாலும் ஒரு சப்ஜெக்டை நம்ம மெயினாக வச்சு தான் பேசுவோம். அந்த சப்ஜெக்ட் தான் நான், அவன், அவள், நாங்கள், அவர்கள், நீங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன். நாங்கள் வேண்டி இருந்தது. நாங்கள் ஒரு செயலை பாஸ்ட்ல செய்ய வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். ஓகேங்களா? நாங்கள்னா we. வேண்டி இருந்தது had to. இந்த had to அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா வேண்டி இருந்தது. நான் அடிக்கடி எம்பசிஸ் பண்ணி சொல்றேன். நெக்ஸ்ட் ஒன். அவர்கள் வேண்டி இருந்தது. அவர்கள்னா தே. அவர்கள் வேண்டி இருந்தது had to. நெக்ஸ்ட் ஒன். நீ அல்லது நீங்கள். எப்படி சொல்லலாம்? நீ வேண்டி இருந்தது அல்லது நீங்கள் வேண்டி இருந்தது. ரெண்டுக்குமே யூ தான் சொல்லணும். ஓகேங்களா? யூ had to. இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாவே ஒரு 80% பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு சென்டென்ஸை உருவாக்க முடியும். இதுக்கப்புறம் என்ன பேசணும்? சிம்பிளாக ஒரு வேர்பை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஒரு சென்டென்ஸை நீங்கள் சூப்பராக பேசிடலாங்க. இனிமேல் கடந்த காலத்தில் நான் ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்தது, ஒரு சப்ஜெக்ட் ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு பேச வரும்போது கண்ணை மூடிட்டு நீங்கள் சப்ஜெக்டை பேசுங்க, had to பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செயலை செய்ய வேண்டி இருந்ததோ அந்த செயல் ஆக்ஷனை நீங்கள் பேசுங்க. இவ்வளோதாங்க. ஏன்னா நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு பேசிக்காக ஒரு பிகினர்ஸ் உள்ளே வர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட்லாம் எந்த இடத்துல எப்படி பேசணும், இந்த had toனா என்னப்பா ஒன் டைம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே போதுங்க. திருப்பி இங்கிலீஷ் பேசலாம் சேனலுக்குள்ளே வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களால் பேச முடியுமா? கண்டிப்பாக நல்லாவே இங்கிலீஷில் பேச முடியும். இந்த கான்செப்டை வச்சு உங்களால் பேச முடியும். வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது இன்னமும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இங்கே நான் 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 3 சென்டென்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்னா
உங்களால் நல்லாவே இங்கிலீஷில் இந்த கான்செப்ட் வச்சு சூப்பராக பேச முடியுங்க. எந்த பிழையும் இல்லாமல் உங்களால் பேச முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் படிக்க வேண்டி இருந்தது. நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸை நம்ம எந்த காலத்தில் வச்சு பேசியிருக்கோம் அப்படின்னா பாஸ்ட். நல்லா கவனிங்க. வேண்டி இருந்தது, வேண்டி இருக்கிறது அப்படின்னா இப்போ. நான் போக வேண்டி இருக்கிறது, நான் படிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. வேண்டி இருந்தது. ஒரு சென்டென்ஸை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நம்மளால் பாதி சென்டென்ஸை பயம் இல்லாமல் பேச ஆரம்பிக்க முடியுங்க. இந்த சென்டென்ஸை நம்ம பேசணும் அப்படின்னா அதோட கட்டமைப்பு எப்படி இருக்கணும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி தாங்க இருக்கணும். இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நீங்கள் அப்படியே இந்த சென்டென்ஸை ஈஸியாக உருவாக்கி உங்களால் பேச ஆரம்பிக்க முடியும். பேசலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும்? சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யார்? நான். ஏன்னா ஒரு செயலை யார் செய்ய வேண்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம்? நான். ஐ தான் சப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். வேண்டி இருந்தது. had to. I had to. நான் வேண்டி இருந்தது. என்ன செயலை நான் செய்ய வேண்டி இருந்ததுன்னு சொல்ல வந்திருக்கேன்? படிக்க வேண்டி இருந்தது. நாங்களாம் நேற்று வெளில போனோம், நீ ஏன் வரல? ஏய் அதுவா, எனக்கு படிக்க வேண்டி இருந்துச்சு, அதனால தான் என்னால் வர முடியல. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு செயலை நான் செய்ய வேண்டி இருந்தது, படிக்க வேண்டி இருந்தது. படிக்கிறதுக்கான சில இங்கிலீஷில் ஸ்டடி. தட்ஸ் ஆல். ஐ ஹேட் டு ஸ்டடி. ஐ ஹேட் டு ஸ்டடி. நான் படிக்க வேண்டி இருந்தது. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம். என்ன அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் நம்ம பார்க்கும்போது இந்த பாஸ்ட் டென்ஸில் தான் பேசியிருக்கோம். அப்போனா இந்த சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் தானே இருக்கணும், அதாவது பாஸ்ட் ஃபார்மில் தானே இருக்கணும் அப்படின்னு கேள்வி வருதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ஹேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் ஃபார்மில் இருக்கிற வேர்ப். நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும், அதாவது V1 தான் இருக்கணும். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நீங்கள் இந்த இடத்துல ஐ ஹேட் டு ஸ்டடிட் அப்படின்னு பேசுனீங்கன்னா தப்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் மட்டும்தான் இருக்கணும். அடுத்து பாருங்களேன். அவள் சமைக்க வேண்டி இருந்தது. உங்களுக்கு ஆன்சர் நல்லாவே தெரியும், உங்களால் நல்லாவே பேச முடியும். எங்கே வாய் திறந்து பேசுங்க. உங்களால் முடிஞ்சுன்னா எல்லாருமே உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் என் கூட சேர்ந்து வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. சப்ஜெக்ட் யார்? அவள். அவள்னா ஷீ அப்படின்னு சொல்லுவோம். ஷீ, அவள். வேண்டி இருந்தது. வேண்டி இருந்ததுன்னா சூப்பர். had to. she had to. அவள் வேண்டி இருந்தது. அதனால தான் முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தேன்? சிம்பிளாக சப்ஜெக்ட் எழுதணும், அதுக்கப்புறம் had to எழுதணும். நான் வேண்டி இருந்தது, அவன் வேண்டி இருந்தது. புரிஞ்சா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சா எதனால் நான் முன்னாடி அதை சொல்லி கொடுத்தேன்? இதுக்காக தான். ஒரு சென்டென்ஸை இப்படி தான் உருவாக்கி பேசணும். she had to. அவள் வேண்டி இருந்தது. டக்குன்னு அடுத்து நீங்கள் என்ன யோசிக்கணும்? அவள் என்ன செயலை செய்ய வேண்டியிருந்தது? சொல்லுங்க பக்கம். சமைக்க வேண்டியிருந்தது. குக். அகைன் சொல்கிறேன், இந்த இடத்துல ஈடி ஆட் பண்ணி பேசக்கூடாது, எழுதக்கூடாது. ஓகேங்களா? she had to cook. அவள் சமைக்க வேண்டியிருந்தது. அடுத்து பாருங்களேன். அவன் ஒரு கடிதம் எழுத வேண்டியிருந்தது. எப்படி பேசலாம்? சப்ஜெக்ட் யாரை பற்றி பேசுகிறோம்? அவனை பற்றி பேசுகிறோம். அவன்னா ஹீ. பாருங்கள், சப்ஜெக்டை பேசியாச்சு, அதுக்கப்புறம் had to தான் பேசணும். ஓகேங்களா? he had to. அவன் வேண்டி இருந்தது. என்ன செயலை செய்ய வேண்டியிருந்தது? சொல்லுங்க பக்கம். எழுத வேண்டியிருந்தது. ரைட். he had to write. அவன் எழுத வேண்டியிருந்தது. அடுத்து ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களேன். அவன் என்னங்க எழுத வேண்டியிருந்தது? சூப்பர். ஒரு கடிதம். a letter. தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களால் அந்த had to வச்சு நிறைய சென்டென்ஸ் பேச முடியுமா? கண்டிப்பாக பேச முடியுங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் டெஸ்ட். இதுக்கு நான் ஆன்சர் பண்ணவே மாட்டேன். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணணும். இது ரொம்ப பேசிக் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசி நீங்கள் ஆன்சர் பண்ணி பழகும்போது, ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் பேச முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும்.
ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோம்ஒர்க் அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் எல்லா வீடியோஸ்லையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நான் சென்னைக்கு போக வேண்டியிருந்தது. நீ ஏன் 2 நாளுக்கு முன்னாடி காலேஜுக்கு வரல? சொல்லும், ஒரு வேலை விஷயமா நான் சென்னைக்கு போக வேண்டியிருந்துச்சு. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு செயலை பாஸ்டில் நான் செய்ய வேண்டியிருந்தது. அவ்வளோதாங்க. இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஹேட் டு வச்சு நீங்கள் நிறைய சென்ஸ் பேசலாம். எங்க உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் பண்ணுங்கள். எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க. இங்கே சப்ஜெக்ட் யார்? நான் தான். ஏன்னா நான் தான் ஒரு செயலை செய்ய வேண்டியிருந்ததுன்னு சொல்லியிருக்கேன். நான் வேண்டி இருந்தது. had to, I had to. நான் வேண்டி இருந்தது. டக்குன்னு அடுத்து உங்களுக்கு என்ன தோணணும் அப்படின்னா நான் என்ன செயலை செய்ய வேண்டியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரணும், ஓகேங்களா? மைண்டில் வரணும். என்ன செயலை செய்ய வேண்டியிருந்துச்சு? போக வேண்டி இருந்தது. போகிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கோ. ஐ had to go. நான் போக வேண்டி இருந்தது. அடுத்த கேள்வியை பாருங்களேன். எங்கெங்க நான் போக வேண்டியிருந்துச்சு? ஒரு இடத்த பற்றி பேசுகிறீங்க பார்த்தீங்களா? எங்கே நான் போக வேண்டியிருந்தது? சூப்பர். சென்னைக்கு. இக்கு எல்லாருக்குமே தெரியும். டு சென்னை. தட்ஸ் ஆல். ஐ ஹேட் டு கோ டு சென்னை. ஐ ஹேட் டு கோ டு சென்னை. நான் சென்னைக்கு போக வேண்டியிருந்துச்சு. இப்போ சிம்பிளான உங்களுக்கான ஹோம்ஒர்க். உங்களுடைய இப்போ என்னுடைய ஊர் பார்த்தீங்கன்னா சாத்தூர். நான் சாத்தூருக்கு போக வேண்டி இருந்தது. இதே மாதிரி உங்களுடைய நேட்டிவ் நீங்கள் மென்ஷன் பண்ணி போக வேண்டி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே இங்கிலீஷில் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், அவள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. நேற்று சொந்தக்காரங்க வரதா சொன்னாங்க, அதனால் அவள் வீட்டை சுத்தம் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதனால தான் அவளால் வர முடியல. சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். ஷி ஹேட் டு. அவள் வேண்டி இருந்தது. அடுத்து என்ன தோணும் உங்களுக்கு? என்ன செயலை செய்ய வேண்டியிருந்தது? சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. சுத்தம் செய்யணும்னா சொல்ல இங்கிலீஷில் சொல்லுங்க பார்க்கும். இப்போ ஒரு சில பேருக்கு இப்படி சந்தேகம் வர நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சில பேருக்கு சுத்தம் அப்படின்னா க்ளீன் அப்படின்னு சொல்லுவோம். செய்ய அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு நம்ம டூ க்ளீன் அப்படின்னு தானே பேசணும். இங்கே நம்ம க்ளீன் மட்டும் பேசியிருக்கோமே சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வருதா, சந்தேகம் வருதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம தமிழில் இருக்கிறத அப்படியே இங்கிலீஷில் நம்மளால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா தப்பாக மாறிடும். நம்ம இந்த லாங்குவேஜை நம்ம இந்த லாங்குவேஜ் மாதிரி தான் பார்க்கணும். தமிழ் டு இங்கிலீஷ் அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணவே கூடாது. நிறைய பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். பட் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி தான் நம்ம பேசணும். சுத்தம் செய் தமிழில் 2 வேர்டு இருக்கானா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 1 தான். க்ளீன். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். புரிஞ்சா? நிறைய பேர் இப்படி பேசுவீங்க, டூ க்ளீன் அப்படின்னு பேசுவீங்க. அப்படி பேசாதீங்க. சுத்தம் செய்யறதுக்கு க்ளீன் அப்படின்னு தான் சொல்லணும், ஓகேங்களா? ஷி ஹேட் டு க்ளீன். அவள் சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. அடுத்து பாருங்களேன், அவள் எதை சுத்தம் செய்ய வேண்டியிருந்தது? பாருங்க, வீட்டை. எப்படி பேசலாம்? த ஆர்டிக்கல் போட்டு தான் பேசணும். த ஹவுஸ். இந்த த அப்படிங்கிறத எங்கே பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தெளிவான வீடியோ உங்களுக்கு சீக்கிரத்தில் வரும். ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுப்போம், ஓகேங்களா? ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. நான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, சீக்கிரமாக வந்துடுங்க, ஓகேங்களா? நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், அவ்வளோதாங்க. ஓகே, மற்றபடி சீக்கிரம் வந்துடும். அடுத்து பாருங்களேன், நான் என் வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டியிருந்தது. நேற்றுலாம் நாங்கள் விளாண்டோம், நீங்கள் வரவே இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவா, நேற்று நான் என் வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டியிருந்துச்சு, ஸோ அதனால தான் என்னால் வர முடியல. ஒரு ரீசன் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதனால தான் சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அங்கே நீங்கள் ஹேட் டு வச்சு தான் பேசணும். எப்படி பேசலாம்? ஐ ஹேட் டு. நான் வேண்டி இருந்தது. நான் என்ன செயலை செய்ய வேண்டியிருந்தது? சொல்லுங்கள் பார்க்கும். முடிக்க வேண்டியிருந்தது. ஃபினிஷ். அடுத்த கேள்வி பாருங்களேன், நான் எதை முடிக்க வேண்டியிருந்துச்சு? கேள்வி வருதா? நான் எதை முடிக்க வேண்டியிருந்துச்சு? என் வீட்டு பாடத்தை. என் அப்படின்னா மை அப்படின்னு சொல்லுவோம். வீட்டு பாடம், ஹோம்ஒர்க். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஐ ஹேட் டு ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க். ஐ ஹேட் டு ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க். நான் என் வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டி இருந்துச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஹேட் டு அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ சிம்பிளான தமிழ் சென்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தாங்க ஆன்சர் பண்ணணும். உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 2000 தமிழ் வாக்கியங்களை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம்
அப்படிங்கிற பிடிஎஃப் நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி 2000 வேர்ட்ஸ்க்கான பிடிஎஃப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 days and 5 days கிளாஸஸ்க்கான பிபிடி இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக கிராமர் கான்செப்டாக வந்துடும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாங்க. அடுத்து பாருங்கள், இங்கே இருக்கிற 2 சென்டென்ஸுமே ஒரு சில பேருக்கு பார்க்க பெரிய சென்டென்ஸாக தெரியுங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்களால் அதை ரொம்ப ஈஸியாக குட்டியோண்டு பார்க்க முடியும், பேச முடியும். பேசலாமா? ஓகே, இங்கே பாருங்களேன். நாங்கள் பேருந்திற்காக காத்திருக்க வேண்டி இருந்தது. ஒரு காரணத்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா? நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சு. எப்படி பேசலாம்? யாருங்க வெயிட் பண்ண வேண்டி இருந்ததுன்னு சொல்லியிருக்கோம்? நாங்கள் தான் சொல்லியிருக்கோம். நாங்கள் அப்படின்னா we. ஓகே, நாங்கள் சப்ஜெக்டை பேசணும்னு என்ன பேசணும்? had to அப்படின்னா வேண்டி இருந்தது. we had to. ஓகே, நாங்கள் என்ன செயலை செய்ய வேண்டி இருந்ததுன்னு சொல்லியிருக்கோம்? பாருங்கள், verb தான் பேசணும். என்ன செயலை? காத்திருக்கிற ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்தது. காத்திருக்கணும் சொல்ல இங்கிலீஷில் வெயிட். we had to wait. நாங்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. எதற்காக காத்திருக்க வேண்டி இருந்தது? எதுக்காக? பாருங்க, பேருந்திற்காக. காகனா எப்படி சொல்லலாம்? பேருந்திற்காக. காக அப்படின்னா ஃபார் பஸ், பேருந்து. we had to wait for the bus. எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க. we had to wait for the bus. நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சு. புரியுதா? ஈஸியாக இருக்கா? நாங்கள் பயணத்தை ரத்து செய்ய வேண்டி இருந்தது. எல்லாமே பிளான் பண்ணி ரெடியாக இருந்தோங்க. ஆனால் நினச்சே பார்க்கலாம், மழை, பயங்கர மழை. ஸோ அதனால் நாங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்ண வேண்டி இருந்துச்சு. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு காரணத்தை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோங்க. எப்படி பேசலாம்? நாங்கள் we வேண்டி இருந்தது, we had to என்ன செயலை செய்ய வேண்டியிருந்துச்சு? ரத்து செய்ய வேண்டியிருந்தது. எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்ப்போம். கேன்சல். we had to cancel. எதங்க ரத்து செய்ய வேண்டியிருந்துச்சு? பயணத்தை. அடுத்து பாருங்களேன், நான் என் தேர்வுக்காக படிக்க வேண்டி இருந்தது. ஒரு காரணத்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஏன்பா நேற்று விளையாட வரல அப்படின்னு கேட்பாங்க. அதுவா, நான் எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு, ஸோ அதனால் என் எக்ஸாமுக்காக படிக்க வேண்டி இருந்துச்சு. சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காரணத்தை நம்ம மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம கற்றுக்கிடும் போது என்றைக்குமே மறக்காதுங்க. ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. உங்களால் கண்டிப்பாக பேச முடியும். எப்படி பேச முடியும்? ஒவ்வொரு நாளும் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டீங்க, பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா எந்த யூஸும் கிடையாதுங்க. அதோடு கூட நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் சொல்லிக் கொடுக்கும் போது என் கூட பேசிட்டே வரணும். நீங்கள் பேசணும், அதை வச்சு நீங்களாக நிறைய சென்டென்ஸை உருவாக்கணும். அப்படி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். ஓகே, அடுத்து பாருங்கள். நான் என் தேர்வுக்காக படிக்க வேண்டி இருந்தது. எப்படி பேசலாம்? நான் வேண்டி இருந்தது, had to நான் வேண்டி இருந்தது. என்ன செயலை செய்ய வேண்டி இருந்தது? படிக்க வேண்டி இருந்தது. ஸ்டடி. ஃபார் அப்படின்னா காக. எதற்காக? என் தேர்வுக்காக. மை எக்ஸாம். தட்ஸ் ஆல். I had to study for my exam. நான் என்னோட எக்ஸாமுக்காக படிக்க வேண்டி இருந்தது. அடுத்து பாருங்களேன், அவன் அவளுடைய நண்பனை சந்திக்க வேண்டி இருந்தது. கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக தெரியுங்க, ஆனால் ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த சென்டென்ஸில் நம்ம அவனை பற்றிய 2 வேர்டு இருக்குது. பார்த்தீங்களா? ஈஸியாக பேசலாங்க. ஓகே, he had to அவன் வேண்டி இருந்தது. என்ன செயலை செய்ய வேண்டியிருந்தது? சந்திக்க வேண்டியிருந்தது. மீட். யாருங்க சந்திக்க வேண்டியிருந்துச்சு? அடுத்தடுத்த கேள்வியை நீங்களா கேட்டு பழகுங்க. அவன் வேண்டியிருந்தது, அதுக்கப்புறம் அவன் என்ன செயலை செய்ய வேண்டியிருந்தது, அதுக்கப்புறம் அவன் யாரை சந்திக்க வேண்டியிருந்தது. இந்த மாதிரி நீங்களா கேட்டு பழகுங்க. he had to meet அவன் சந்திக்க வேண்டியிருந்தது. யாரை அப்படின்னா அவனுடைய நண்பனை. அவனுடைய அப்படின்னா எப்படி சொல்லலாங்க? அவனுடைய. சொல்லுங்க பார்க்கும். நிறைய பேர் ஹீ அப்படின்னு சொல்லுங்க. ஹீ அப்படின்னா அவன். அவனுடைய அப்படின்னா
ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, ஹிம் அப்படின்னா அவனை, ஹி அப்படின்னா அவன். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே. ஹிஸ் ஃப்ரெண்ட், அவனுடைய நண்பனை. he had to meet his friend. இப்போ நான் சொல்கிறேன், நான் என் நண்பனை சந்திக்க வேண்டி இருந்தது. எப்படி சொல்வேன்? இந்த இடத்துல சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல ஐ அப்படின்னு பேசணும். I had to meet, யாருடைய நண்பனை சந்திக்க வேண்டியிருந்தது? என்னுடைய. என்னுடைய அப்படின்னா மை ஃப்ரெண்ட். தட்ஸ் ஆல். புரிஞ்சா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான எல்லா கான்செப்டும் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 10 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். அதாவது பாருங்களேன், ஒரு காரணத்தை நம்ம சொல்லாமல் சிம்பிளாக பேசிட்டோம். நான் படிக்க வேண்டியிருந்துச்சு, அவன் வர வேண்டியிருந்துச்சு, நான் போக வேண்டியிருந்துச்சு, நாங்கள் சாப்பிட வேண்டியிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான சிம்பிளான ஒரே சென்டென்ஸை நம்ம பேசியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் களைப்பாக இருந்தேன், அதனால் நான் சீக்கிரமாக தூங்க வேண்டி இருந்தது. இங்கே ஒரு காரணத்தை நம்ம மென்ஷன் பண்ணி அதனால் நான் இந்த செயலை செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். என்ன காரணம்? நான் ரொம்ப களைப்பாக இருந்தேன், டயர்டாக இருந்தேன், அதனால் நான் இந்த செயலை செய்ய வேண்டி இருந்தது. எந்த செயலை? தூங்குற ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்துச்சு. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? பேசலாமா? பார்க்க கொஞ்சம் இல்லை, ரொம்ப பெரிய சென்ஸ் மாதிரி ஒரு சில பேருக்கு தெரியுங்க. அகைன் நான் சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப குட்டியோண்டு தாங்க இருக்கும் இந்த சென்ஸ். எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. என் கூட சேர்ந்து பின்னாடி உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணிகிட்டே வாங்க. சப்ஜெக்ட் யார்? ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே எதை ஃபர்ஸ்ட் பேசணும்? இங்கே பார்த்தீங்கன்னா 2 சென்ஸ் இருக்குது. நான் களைப்பாக இருந்தேன், அதனால் நான் சீக்கிரமாக தூங்க வேண்டி இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும் அப்படின்னா, நான் ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்தது, அதை கடைசி பேசிட்டு அதுக்கு முன்னாடி என்ன காரணத்தை சொல்கிறோமோ அதை தான் ஃபர்ஸ்ட் பேசணும். ஓகேங்களா? பேசலாமா? நான் களைப்பாக இருந்தேன். ஐ வாஸ், நான் இருந்தேன். நல்லா கவனிங்க. ஐனா நான், வாஸ் அப்படின்னா இருந்தேன். ஐ வாஸ், நான் இருந்தேன். நான் எப்படி இருந்தேன்? களைப்பாக இருந்தேன், ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஐ வாஸ் டயர்ட். ஓகே, அதுக்கப்புறம் பேசுங்க. என்ன பேசணும்? ஒரு காரணத்தை சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதனால் ஸோ நான் சீக்கிரமாக தூங்க வேண்டி இருந்தது. இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுங்க. சப்ஜெக்ட் யார்? நான். ஐ had to, வேண்டி இருந்தது. என்ன செயலை செய்ய வேண்டியிருந்தது? தூங்க வேண்டி இருந்தது. எப்படி அப்படின்னா சீக்கிரமாக தூங்க வேண்டியிருந்துச்சு. சீக்கிரமாக அப்படின்னா early. That's all. I was tired, so I had to sleep early. எல்லாம் சேர்ந்து பேசுங்க. I was tired, நான் சோர்வாக இருந்தேன், டயர்டாக இருந்தேன். ஸோ அதனால் I had to sleep early, நான் சீக்கிரமாக தூங்க வேண்டியிருந்தது. புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்களேன். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அவன் சோகமாக இருந்தான், அதனால் அவன் சீக்கிரமாக தூங்க வேண்டியிருந்தது. எல்லாருமே உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருக்கா? ஈஸியாக புரியுதா? இன்ன வரைக்கும் வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு பதில் தெரியவில்லை, அதனால் நான் என் ஆசிரியரிடம் கேட்க வேண்டியிருந்தது. பார்க்க பெரிய பெரிய சென்டென்ஸாக தெரியுங்க. சிம்பிள் தாங்க, பேசலாங்க, எல்லாராலையும் பேச முடியும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாராலையுமே பேச முடியும். நான் ஸ்கூல் கூட படிக்கலை, காலேஜ் கூட படிக்கலை அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாராலையுமே பேச முடியும். இது ஒன்றும் பெருசாக மனப்பாடம் பண்ணிவிட்டு மைண்டில் வச்சு பேசுகிற ஒரு காரியம் கிடையாது. இது மொழி. இப்போ நான் தமிழில் எப்படி சரளமாக பேசுகிறேன், நீங்கள் எப்படி தமிழில் சரளமாக பேசுகிறீங்க, இதே மாதிரி உங்களாலையும் நல்லா சரளமாக இங்கிலீஷ் பேச முடியும். எப்போ அப்படின்னா நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். தப்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் வாயை திறந்து ஏதோ ஒன்று இங்கிலீஷில் பேசிகிட்டே இருங்க. உங்களுக்கு வர்றதை பேசுங்க, நீங்கள் யோசிக்கிறத பேசுங்க. ஓகே, இது எப்படி பேசலாம்? எனக்கு பதில் தெரியவில்லை. எப்படி சொல்லலாம்? ஐ didn't know
ஐ டிடன்ட் நோ, எனக்கு தெரியவில்லை. என்ன தெரியவில்லை? பதில் ஆன்சர். அதனால் ஸோ நான் என் ஆசிரியரிடம் கேட்க வேண்டியிருந்தது. எப்படி பேசலாம்? நான் ஐ வேண்டியிருந்தது had to என்ன செயலை செய்ய வேண்டியிருந்தது? கேட்க வேண்டியிருந்தது. கேட்கறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? ஆஸ்க். ஒருத்தங்க கிட்டே போயிட்டு நீங்கள் ஏதோ ஒன்று கேட்குறீங்க அப்படின்னா அந்த கேட்குறத நம்ம ஆஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இது கேள், லிசன், கவனிக்கிறது. ஆனால் நம்ம வாயை திறந்து பேசுறது கேட்போம் பார்த்தீங்களா? நான் அவன்கிட்ட கேட்குறேன், நான் அவங்ககிட்ட கேட்குறேன், நான் எங்கள் அம்மாட்ட கேட்குறேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? கேட்குறத நம்ம ஆஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹேட் டு ஆஸ்க், நான் கேட்க வேண்டியிருந்தது. யாரிடம் கேட்க வேண்டியிருந்தது? பாருங்கள், என்னுடைய டீச்சர்கிட்ட, மை டீச்சர். தட்ஸ் ஆல். பார்க்க பெரிய சென்டென்ஸாக தெரிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஐ டிடன்ட் நோ ஆன்சர், அதனால் ஸோ ஐ ஹேட் டு ஆஸ்க் மை டீச்சர். மேலே இருக்க சென்டென்ஸ் பாருங்க. ஐ வாஸ் டயர்ட் ஸோ ஐ ஹேட் டு ஸ்லீப் ஏர்லி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஹேட் டு அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சு நிறைய சென்டென்ஸை உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குங்க. உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கருத்துக்களை காமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க், இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணணும். தேங்க்யூ.